யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆரம்பிக்க போகும் ஈரானும் பற்றி எரிய போகும் மத்திய கிழக்கு பிராந்தியமும் முடங்க போகும் அடிமை அரபுகளுடைய அரசாங்கங்களும் பொருளாதாரமும் ஒன்று அனைவருக்கும் எண்ணெயும் எரிபொருளும் கிடைக்கும் அல்லது யாருக்குமே எண்ணெயும் எரிபொருளும் கிடைக்காது. இதுதான் அமெரிக்க கடற்படையினுடைய முற்றுகைக்கு எதிரான ஈரானின் போர் அறிவிப்பா? குட்டி அடிமைகளை பொழந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் தரைமட்டமாக்கப்பட்டு வரும் மிக முக்கியமான தளங்களும் கைத்தொழில் பேட்டைகளும் தொடர்ச்சியாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இலக்கு வைக்கப்படும் எண்ணெய் கப்பல்களும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களும் ஈரானுக்குள்ளே அமெரிக்கா தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களும் இதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளும் சவுதி அரேபியாவினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி வரும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அடுத்த கட்ட உச்ச தயார்படுத்தல்களும் ஈராக்கிய அரசாங்கத்தை அமெரிக்கா எவ்வாறு பிணை கைதியாக வைத்திருக்கின்றது, ஈராக்கினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றது என்பது தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். சதாம் ஹுசேனினுடைய ஆட்சிக்கு பின்பு அமெரிக்கா ஈராக்கிய அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான பல அரசியலமைப்பு மாற்றங்களையும் ஈராக்கிய அரசியல் களத்திலே மேற்கொண்டுள்ளது. இதன் விளைவாக ஈராக் மேற்கொள்ளக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகமும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களையும் அமெரிக்கா விரும்பினால் மாத்திரமே ஈராக்கிய அரசாங்கத்திற்கு வழங்குகின்றது. மேலும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கருவியாகவும் ஈராக்கினுடைய எண்ணெய் வர்த்தகம் காணப்படுகின்றது. இதனாலேயே ஈராக்கிய அரசாங்கத்திற்குள் பல சிக்கல்கள் தொடர்ச்சியாக நிலை கொண்டு வருகின்றன. மேலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ஈராக்கிலே புதிய பிரதமரை தெரிவு செய்வதில் ஈரான் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. நூரி மாலிகி அவர்களை எப்படியாவது ஈராக்கினுடைய பிரதமராக தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஈரான் பல வேலை திட்டங்களையும் காய் நகர்த்தல்களையும் கொண்டிருந்தது. இருப்பினும் அமெரிக்காவின் உச்ச காய் நகர்த்தல்களின் விளைவாகவும் உச்சழுத்தங்களின் விளைவாகவும் நூரி மாலிகி அவர்களை ஈராக்கிய பிரதமராக தெரிவு செய்ய முடியவில்லை. ஈராக்கினுடைய முன்னாள் பிரதமர் ஷியா அல் சூதானி அவர்களை பயன்படுத்தியும் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் கட்சிகளையும் சுன்னி கட்சிகளையும் பயன்படுத்தியும் அமெரிக்கா தந்திரமாக காய்களை நகர்த்தி நூரி மாலிகி அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்படக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. மேலும் இந்த வேலை திட்டங்கள் வெற்றியளித்ததன் விளைவாக ஈராக்கினுடைய புதிய பிரதமராக அலி அல் ஜெய்தி அவர்களே தெரிவு செய்யப்பட்டார். ஈரானுக்கும் எதிர்ப்பற்றுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய நூரி மாலிகி அவர்களும் அவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்களும் தெரிவு செய்யப்படவில்லை. இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அழைப்புக்கு அமைவாக வெள்ளை மாளிகைக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்பும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக அதிகாரிகளும் ஈராக்கினுடைய புதிய பிரதமருக்கு வழங்கியிருந்தார்கள். வருகின்ற செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு முன்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாகவும் செப்டம்பர் மாதம் அளவில் அனைத்து எதிர்ப்பு குழுக்களும் ஆயுதங்களை ஈராக்கிய அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் இதன் அடுத்த கட்டமாகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் தற்போது ஈராக்கினுடைய புதிய பிரதமரோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. அத்தோடு ஈராக்கிய அரசியல் களத்திலே ஈரான் தந்திரமாகவே காய்களை நகர்த்தி வருகின்றது. பல தடைகளுக்கு மத்தியில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை பாதுகாப்பதற்கான பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. இதனால் ஈராக்கினுடைய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்கள் எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தாலும் அவை களத்திலே முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. மேலும் ஈராக்கிய களத்திலே ஈரானிய IRGC இராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இயங்கக்கூடிய பல நேரடியான எதிர்ப்பு குழுக்களையும் தற்போது ஈரானிய இராணுவத்தினர் அமைத்துள்ளார்கள். ஈராக்குக்குள்ளே எதிர்ப்பு குழுக்களை விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினரும் இன்னும் ஏனைய சில முக்கியமான எதிர்ப்பு குழுக்களும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என்றும் நிராயுதபாணியாக்குவதற்கான சம்மதத்தினை வழங்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய கத்தாப் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் யமன் ஹவுதிகளுக்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினர் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவினுடைய முற்றுகையை உடைப்பதற்காகவும் யமன் மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட போருக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றோம். ஒன்று, இந்த பிராந்தியத்திலே அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அல்லது இந்த பிராந்தியத்தில் யாரும் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது. ஒன்று, அனைவருக்கும் செழிப்பு இருக்க வேண்டும்.
அல்லது அனைவருக்கும் இது மறுக்கப்படும். இதற்கமைவாகவே தற்போது சவுதி அரேபியாவின் முற்றுகையை உடைப்பதற்கு யமன் மக்கள் திரண்டெழுந்துள்ளார்கள். இதற்கான முழுமையான ஆதரவை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். யமன் மக்களுடைய இந்த அடுத்த கட்ட போரிலே நாங்கள் முழுமையாக இணைந்து கொள்வோம் என ஈராக்கினுடைய காத்திப் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அறிவிப்பிலே தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு யமனின் களத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் தயாராகி வருகின்றார்கள். மேலும் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமனிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பான யமன் அன்சாருல்லாக்களை முழுமையாக அழிக்க வேண்டும். இவர்கள் ஈரானினுடைய அடிவரடிகள். ஈரானின் IRGC இராணுவ இலக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவே இவர்கள் இருக்கின்றார்கள். காசாவிலே ஹமாஸுக்கும் லெபனானிலே ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரான் எவ்வாறு உதவிகளை வழங்கி வருகின்றதோ அதே போன்ற யமனின் களத்தில் அன்சாருல்லாக்களுக்கும் ஈரான் உதவிகளை வழங்குகின்றது. மேலும் இவர்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றார்கள். வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரபு நாட்டு நண்பர்களுக்கு எதிராக ஈரான் எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்று இந்த ஹவுதிகளும் வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரபு நாட்டு நண்பர்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஈரான் எவ்வாறு இஸ்ரேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் என கோஷமிட்டு அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றதோ அதே போன்று இந்த யமன் ஹவுதிகளும் அமெரிக்காவுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் என கோஷமிட்டு அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். தற்போது சவுதி அரேபியாவுக்கு எதிராக யமன் ஹவுதிகள் திரண்டெழுந்துள்ளார்கள். மேலும் இவர்களுக்கு எதிராக நாங்கள் முழுமையாக சவுதி அரேபியாவுக்கு ஆதரவை வழங்குகின்றோம். செங்கடல் பிரதேசத்தை பாதுகாப்பதற்கும் யமன் ஹவுதிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என அமெரிக்காவினுடைய பிரதிநிதி ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் அறிவித்துள்ளார். அதாவது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக களமிறங்கப் போகின்றது என்பதனையும் யமனின் களத்திலே அடுத்த மோதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதனையும் அமெரிக்கா ஐநாவின் பாதுகாப்பு சபையில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அத்தோடு யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான வான்படை முற்றுகையை அறிவித்துள்ளார்கள். சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடிய சர்வதேச விமானங்களுக்கும் சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு எதிராகவும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இதன் அடுத்த கட்டமாக செங்கடல் பிரதேசத்தையும் இழுத்து மூடப் போகின்றார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் யமனினுடைய சதா பிரதேசத்தை இலக்கு வைத்து சவுதி அரேபியாவினுடைய வான்படைகள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. மேலும் நேற்று மாலையும் சவுதி அரேபியாவினுடைய விமான படைகள் சதா பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள களமிறங்கியிருந்தார்கள். இதன்போது யமன் ஹவுதிகள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்தி உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாக சவுதி அரேபியாவினுடைய வான்படைகள் அவசரமாக பின்வாங்கிவிட்டன. இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா ட்ரோன்களை களமிறக்கியிருந்தது. சவுதி அரேபியாவின் விமானப்படையிலே இருக்கக்கூடிய விங்லூங் 2 என்கின்ற ட்ரோன்களையே சவுதி அரேபியா களமிறக்கியிருந்தது. மேலும் இந்த ட்ரோன்களில் 2 ட்ரோன்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அதே போன்று அமெரிக்கா நேற்று செங்கடல் பிரதேசத்தில் MQ-9 ட்ரோன்களை களமிறக்கி இருந்தது. யமன் ஹவுதிகளை முழுமையாக கண்காணிப்பதற்காகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களும் தற்போது களமிறக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் யமன் ஹவுதிகளுக்கும் இடையிலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்கள் மோதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இதன் விளைவாக அதிகளவான சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் தற்போது யமனினுடைய மாரி பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 3 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே தற்போது அதிகளவான சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய படைகளும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேச எல்லைகளுக்கு அருகாமையில் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் உத்தரவை வழங்கும் வரையிலேயே யமன் ஹவுதி இராணுவத்தினரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. மேலும் இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹுதைதாவின் தெற்கு பிரதேசத்திலே தற்போது மோதல்கள் குறைவடைந்துள்ளன. அடுத்த மிகப்பெரிய தாக்குதல்களை ஹுதைதாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக மேற்கொள்வதற்கு முன்பு மேற்கொள்ள வேண்டிய தயார்படுத்தல்களையே தற்போது குறித்த பிரதேசத்தில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனமான முகமது ஹுசைன் ஷம்கானியினுடைய எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனத்திற்கு எதிராக அமெரிக்காவின் கருவூலத்துறையானது உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. முகமது ஹுசைன் ஷம்கானியோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய 50க்கும் அதிகமான கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராகவும் எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராகவும் இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 50க்கும்
அதிகமான வியாபாரிகளுக்கு எதிராகவும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே ஹுசேன் ஷம்கானியினுடைய நிறுவனங்களுக்கு எதிராக 200க்கும் அதிகமான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. தற்போது அடுத்த கட்டமாகவே 50க்கும் அதிகமான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தடைகள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிய ஆட்சி ஏமாற்று வித்தைகளிலாலேயே இயங்குகின்றது. அவர்கள் தந்திரமாக எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு ஈரானியர்கள் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களில் மிக முக்கியமான நிறுவனமாகவே ஷம்கானி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இவற்றை முழுமையாக முடக்கும் நோக்கத்தோடு நாங்கள் தற்போது அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதித்துள்ளோம். இதன் மூலமாக ஈரானுடைய எண்ணெய் வர்த்தகம் முழுமையாக முடக்கப்பட்டு பொருளாதாரம் முடக்கப்படும் என அமெரிக்க கருவூலத்துறையினுடைய செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது ஈரானினுடைய சில முக்கியமான வியாபாரிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலே ரகசியமாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலே மிகப்பெரிய வியாபாரங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை ஈரானுக்கு வழங்குகின்றார்கள். மேலும் இவர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு இவர்களுடைய பேர் பட்டியல்களையும் இவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களையும் தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்க கருவூலத்துறைக்கு வழங்கியுள்ளது. இதற்கமைவாக ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுக்கும் ஈரானிய IRGC இராணுவத்திற்கும் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய பல முக்கியமான வியாபாரிகளுடைய பெயர் பட்டியல்களை ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. இவர்களுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகளை விதிக்குமாறு ஜியோனிஸ் அமீரகம் தெரிவித்துள்ளது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் தான் கட்டுப்படுத்துகின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக பாதுகாப்பதற்கு அனைவரும் எங்களுக்கு சுங்க கட்டணத்தை வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கப்பல் நிறுவனங்களும் எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் 20% சுங்க கட்டணத்தை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இருப்பினும் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவுகளில் இருந்து பின்வாங்கியுள்ளார். ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்திருப்பதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கான இழப்பீடு அடிமை அரபு பசுமாடுகள் வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். நேற்றைய காணொலியில் பருவமடைந்திருக்கக்கூடிய அரபு அடிமை பசுமாடுகள் தொடர்பாகவும் பால் கறக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அடிமை பசுமாடுகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பால் கறப்பதற்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளார். மேலும் பருவமடைந்த அடிமை அரபு பசுமாடுகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு தேவையான டாலர்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்தே டொனால்ட் ட்ரம்ப் 20% சுங்க கட்டணம் என்கின்ற முடிவிலிருந்து பின்வாங்கி அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் டொனால்ட் ட்ரம்பினாலோ அமெரிக்க இராணுவத்தினாலோ ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்தி 20% சுங்க கட்டணத்தையும் மறைவிட முடியாது. மேலும் இந்த தோல்வியை காண்பித்துக் கொள்ளாமலேயே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இந்த முடிவுகளில் இருந்து பின்வாங்கி இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு ஈரான் பஹ்ரைனையும் குவைத்தையும் இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதன்போது பஹ்ரைனை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் முதல் முறையாக ஈரான் பஹ்ரைனுக்கு எதிராக கிளஸ்டர் வார்ஹெட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய கொரம்ஷஹார் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்துமே இந்த கொத்துகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் விளைவாக குறித்த பிரதேசங்களிலே 30க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுத்தப்பட்டிருந்தன. இதன்போது பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் சரியாக செயற்படவில்லை. ஈரானினுடைய கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணைகளை எதிர்கொள்ள முடியாமல் பஹ்ரைனின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பானது தவறாக செயற்பட்டு அதிகளவான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை செலுத்தி இருந்தது. இதன் விளைவாகவும் பல பிரதேசங்களில் தாக்கங்கள் ஏற்பட்டு வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மாமிர் கைத்தொழிற்சாலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது குறித்த தொழிற்சாலையிலே 2 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அதே போன்று பஹ்ரைனினுடைய ஷேக் ஈசா விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத களஞ்சியசாலை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் போது குறித்த ஆயுத களஞ்சியசாலையிலே வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குவைத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரதேசத்தில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த தாக்குதலிலே பல MQ-9 ட்ரோன்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை ஈரானிய விண்வெளி படையினர் மேற்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் ஈரானிய கடற்படையினர் குவைத் இராணுவத்திற்கு சொந்தமான போர்க்கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குவைத்தினுடைய துறைமுகத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குறித்த போர்க்கப்பல் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும்
மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் 4 குவைத் இராணுவ அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாக குவைத் இராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதே நேரம் குறித்த தாக்குதலிலே டசன் கணக்கான குவைத் இராணுவ சிப்பாய்களும் அதிகாரிகளும் படுகாயமடைந்தும் கொல்லப்பட்டிருப்பதாகவுமே ஈரானிய ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற தாக்குதல்களின் போது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களும் குவைற்றுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது நேற்றைய தினம் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் குவைற்றுக்கு எதிரான உத்தியோகபூர்வமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அத்தோடு ஈரான் இவ்வாறு குட்டி அடிமைகளுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய கடற்படையும் விமானப்படையும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக 2 எண்ணெய் கப்பல்களை நகர்த்துவதற்கு முயற்சி செய்தார்கள். இதன்போது அதிரடியாக ஈரானிய கடற்படையினர் களமிறங்கி இந்த 2 எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராகவும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களினால் குறித்த கப்பலின் எஞ்சின் அறைகளிலே தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது குறித்த கப்பல்கள் மூழ்கக்கூடிய அபாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்றைய தினம் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களினால் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நள்ளிரவு வேளையில் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானிய கடற்கரை பிரதேசங்களையும் துறைமுக பிரதேசங்களையும் இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நள்ளிரவிலிருந்து அதிகாலை வரையில் அமெரிக்கா கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களிலே ஜபாஹர் துறைமுகம், பந்தர் அப்பாஸ் துறைமுகம் மற்றும் இன்னும் சில முக்கியமான வான் பாதுகாப்பு ரேடர் கருவிகளை கொண்டிருக்கக்கூடிய தளங்கள், ஈரானிய ராணுவத்திற்கு சொந்தமான உணவு களஞ்சிய சாலைகள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் என்பன இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது அவர்களை மோசமாக தாக்கி வருகின்றோம். தொடர்ச்சியாக அவர்களை தாக்குவோம். அவர்களுடைய கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து திறன்களையும் அளிக்கும் நோக்கத்தோடு நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். மேலும் கடற்கரையோர திறன்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம். மேலும் ஈரானில் இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகளையும் பாலங்களையும் இலக்கு வைத்தும் நான் தாக்குதல்களை மேற்கொள்வேன். இன்று நாங்கள் அவர்களை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாளைய தினமும் கடுமையாக தாக்குவோம். அடுத்த வாரம் ஈரானுக்கு மிகப்பெரிய தாக்குதல்கள் இருக்க போகின்றன. இறுதியாகவே நான் ஈரானினுடைய எரிசக்தி தளங்களையும் மின்சார கட்டமைப்புகளையும் பாலங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வேன். இதனால் அடுத்த வாரத்திற்கு முன்பு ஈரானியர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டும். என்னுடைய அனைத்து நிபந்தனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த வாரம் ஈரானினுடைய அனைத்து மின்சார கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் பாலங்களையும் நான் முழுமையாக தரைமட்டமாக்கி விடுவேன். அதே போன்று காக்தீவை கைப்பற்றுவதற்கான ஆலோசனைகளும் இருக்கின்றன. ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்காக வேலை செய்யக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் பின்வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக காக்தீவை நான் கைப்பற்றி விடுவேன். இதனால் ஈரானியர்கள் அவசரமாக பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து விட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலையிலேயே ஈரான் குவைத்தை இலக்கு வைத்தும் பஹ்ரைனை இலக்கு வைத்தும் அடுத்த கட்ட தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தது. இதற்கமைவாக குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனமான KGL நிறுவனத்தினுடைய களஞ்சிய சாலைகள் இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குவைத்தில் இருக்கக்கூடிய இந்த KGL நிறுவனத்தின் மூலமாகவே அமெரிக்க தளங்களுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் தேவையான பல முக்கியமான தளவாட பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கமைவாகவே குறித்த நிறுவனத்தினுடைய தளத்தை இலக்கு வைத்து ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து ஜோர்டானை இலக்கு வைத்தும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதன்போது ஜோர்டானிலும் பஹ்ரைனிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளங்களும் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று அமெரிக்க 5ஆம் கட்டளை தளத்தினுடைய மேலாண்மை மையத்தை இலக்கு வைத்தும் ஈரான் உச்ச ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதலில் குறித்த மையமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. அடுத்து ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை விதிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானின் IRGC ராணுவம் இவ்வாறு தெரிவித்தது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகின்றது. மேலும் இந்த கடற்படை முற்றுகையினால் அமெரிக்காவும் அவர்களுடைய நண்பர்களும் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கப் போகின்றார்கள். ஒன்று, இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எண்ணெயும் எரிபொருளும் எரிவாயும் கிடைக்கும், அல்லது யாருக்குமே ஒன்றுமே கிடைக்காது. இதற்கமைவாகவே நாங்கள் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தாக்குதல் திட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றோம் என ஈரானிய IRGC ராணுவம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எண்ணெய் ஏற்றுமதியை செய்ய முடியாவிட்டால், எரிவாயு ஏற்றுமதியை செய்ய முடியாவிட்டால், எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள முடியாவிட்டால், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அடிமை அரபு நாடும் எரிவாயு ஏற்றுமதியையோ எண்ணெய் ஏற்றுமதியையோ எரிபொருள் விநியோகத்தையோ மேற்கொள்ளாது. அடிமை அரபுகளுடைய அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளையும் முழுமையாக முடக்குவதற்கான தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளும். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முழுமையாக நீக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தரமான வழி இதுதான். கடந்த மாதம் ஈரானிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நபாவியன் அவர்களும் இதனை தான் குறிப்பிட்டிருந்தார். ஈரானுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்ய
முடியாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாமல் போய்விடும். இந்த சமன்பாடுகளையே நாங்கள் விதிப்போம் என அவர் தெரிவித்திருந்தார். எனவே இதற்கமைவாக தற்போது ஈரானிய IRGC ராணுவம் இந்த சமன்பாட்டையே களமிறக்கியுள்ளது. இதனால் இந்த அடிமை அரபுகளுடைய எண்ணெய் ஏற்றுமதியும் எரிவாயு ஏற்றுமதியும் எண்ணெய் எரிபொருள் விநியோகமும் முழுமையாக முடக்கப்பட போகின்றன. இதற்கான உச்சக்கட்ட தாக்குதல்களையே ஈரான் மேற்கொள்ளப் போகின்றது. அத்தோடு ஈரானினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் முகமது மரந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய முழுமையான ஆதரவோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருகின்றார். ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருகின்றார். இவை தொடர்பான அனைத்து விதமான உளவு தகவல்களும் எங்களுக்கு கிடைக்க பெற்றுவிட்டன. மேலும் இந்த தாக்குதல்களை விரைவில் அமெரிக்கா அரபு நாடுகளுடைய ஆதரவோடு ஆரம்பிக்கும். அத்தோடு அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமும் தப்பி பிழைக்காது. நீங்கள் இந்த எச்சரிக்கைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே ஈரான் தற்போது மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகின்றது. ஈரானிய இராணுவம் மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகின்றது. நீங்கள் நினைத்து பார்த்திருக்காத, கற்பனை செய்து பார்த்திருக்காத மிகப்பெரிய போருக்கு ஈரான் தயாராகி வருகின்றது. மேலும் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசாங்கமும் முழுமையாக முடங்கிவிடும். விரைவில் இதனை அனைவரும் எதிர்பார்ப்பீர்கள். மேலும் அரபு நாட்டு அரச தலைவர்களை நான் நேரடியாக எச்சரிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய விலையை செலுத்தப் போகின்றீர்கள் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என ஈரானினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் முகமது மராந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே ஈரான் அடுத்த மிகப்பெரிய மோதலுக்கு தயாராகி வருகின்றது. ஒரு புறம் யமன் ஹவுதிகள் அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிராக அடுத்த கட்டத்தை ஆரம்பிப்பார்கள். ஈரானும் இறுதிப் போரினுடைய அடுத்த கட்டத்தை ஆரம்பித்துவிடும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.